ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு RS ஆல்ரவுண்டர். இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனலில் உருளைக்கிழங்கு குருமா தாங்க செய்ய போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்பவே குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ரெசிபி இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப ஆப்டாக இருக்குங்க. ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 3 எடுத்துக்கிட்டேங்க. உருளைக்கிழங்கு 2-3 கட் பண்ணி தண்ணியில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு பாருங்க நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தோல் உரிச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு அரை மூடி தேங்காயை இது மாதிரி பீஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூடவே 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். மிளகாய் உங்களோட காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. இது கூடவே 5 பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 3 கிராம்பு எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பேனில் 1.5 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ இது கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டையும் 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணும்போது வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூடவே ஒரு பெரிய தக்காளியை பொடியாக நறுக்கி இருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவே மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயமும் தக்காளி சேர்ந்து நல்லா வதங்கட்டும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூடவே தேவையான மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் கறி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மசாலாவோடு சேர்ந்து தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும். மசாலாவோடு சேர்ந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். உருளைக்கிழங்கோட எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ அப்படியே ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்ட விழுது ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். செக் பண்ணி பார்த்துட்டு காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உப்பு காரம் எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு குழம்பு 2 கொதி வரட்டும். பாருங்கள், குழம்பு நல்லா 2 கொதி வருது. அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கலரி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காத மாதிரி. இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக நான் கருவேப்பிலை தூவிடுறேன். இது கூடவே கொத்தமல்லி இருந்தாலும் தூவிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட உருளைக்கிழங்கு குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்பவே ஆப்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி சிம்பிள் ரெசிபிஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி சீரிஸ் நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம். இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட RS ஆல்ரவுண்டர் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.